மகா, நீ வாங்க, நீ சாப்பிடுவீங்க. மகா, இட்லி ஊத்திட்டியா? ஊத்தியாச்சே நீ. சரி மகா. நேத்து ஒரு தூக்குவாளி கொண்டு வந்தேல, சீம்பால் கொண்டுக்கிட்டு. ஆமா நீ. அதுல குழம்பு ஊத்தி வச்சிரு. இன்னொரு பாத்திரம் எது இருந்துச்சுன்னா அதுல சட்னி ஊத்தி வச்சுட்டு இட்லி கொஞ்சம் எடுத்து வச்சிரு. சரிங்க நீ. உங்களுக்கெல்லாம் இட்லி இருக்குதானே? மாவு இருக்கு நீ, ஊத்திக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு போனோடனே அங்க மாட்டை ஓட்டிக்கிட்டு போகணும். வீட்டுக்கு போனோடனே வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இட்லி இருந்துச்சுன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா நேரம் ஓடிடும். அப்புறம் ராத்திரிக்கு எதையாவது ஒன்று சமைச்சுக்குவேன். சரிங்க நீ. தோசை மாவு இருக்குதா? இருக்குங்க நீ. சரி, அப்படின்னா அதையும் ஊத்தி வச்சிரு. குழம்பு உங்களுக்கு கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஊத்தி வச்சிரு, சரியா? ஏன்னா ராத்திரி எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்க முடியாது, உடம்பு அலுப்பா இருக்கும். நான் ஏதாவது சூடு பண்ணி வச்சுக்குவேன் நைட்டுக்கு. சரி. அப்புறம் இங்க பாத்ரூம்ல தான் நான் குளிச்சேனா, என் துணி வேற ஈரமா இருந்துச்சு, அதனால அதை எடுத்துட்டுலாம் போக முடியாது. இங்க துவைச்சு காய போட்டுருங்க. போட்டுடலாம். சரி, எனக்கு சீக்கிரம் 2 இட்லி எடுத்து வச்சு சாம்பார் சட்னி ஊத்தி கொடுமா. 2 வேக வேகமா சாப்பிட்டு போறேன். அங்க போனா வேலையா இருக்கும். எடுத்து போட்டு தாரேன். சரி, நீ வேலையா இருக்க, நானே எடுத்து போட்டுக்கிறேன். போட்டு போங்க. சாம்பார் நல்ல மனமா இருக்கு. உங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி சாம்பார் வச்சா ரொம்ப பிடிக்கும். 10 இட்லி 20 இட்லி ஆனாலும் நல்லா முச்சுக்கு முச்சுக்கு சாப்பிடுவாரு. ஆக மொத்தத்துல இதுங்க தின்னே அழிச்சிருங்க போல இருக்கே. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு தான் இந்த ஆளுங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு அழுகுறானா? பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அழுகுறான். அட பாவி. இங்க பாரு அரவிந்த், அடி வெளுக்கப்படுது சொல்லிட்டேன். ஏண்டாப்பா இந்த வயசுல படிக்காம நான் எந்த வயசுல படிக்கிறது? படிக்கணும், அப்பதான் பெருசா நல்ல வேலை வெட்டிக்கு போய் பார்க்க முடியும். அப்பதான்டா சூப்பர் பிகர பார்த்து கல்யாணம் பண்ண முடியும். என்ன பேசிட்டு இருக்க? சும்மா காமெடி. முடிஞ்சிரும் உன் ஜோலி சொல்லிவிட்டேன். இங்க பாரு அரவிந்த், அப்புறம் அடி வாங்கிடுவ சொல்லிட்டேன். ஒழுங்கா அப்படி டெய்லி அழுதுகிட்டு இருந்தா என்ன வழக்கம் அதெல்லாம்? ஏண்டாப்பா படிக்கலையா? அப்ப பாரு, சந்தோஷமா வானா பாத்தியா? வேலைக்கு போய் எப்படி நீட்டா வாரேன் போறேன் அந்த மாதிரி நீ இருக்கணும்ல. அதானே ஆசைப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. படிக்கலையா? யோ, இவன் சொன்னா கேட்க மாட்டாயா? அவங்க சாருக்கு நீ போன போடு. இவனோட சேர்ந்து நான் வரேன். இவன் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சார்கிட்ட நேல் போட்டு கொடுத்துட்டு வரேன். வண்டி எடு நீ. அம்மா நீ வேண்டாமா, நீ வேண்டாமா. அப்படி ஒழுங்கா கிளம்பணுமா இல்லையா? தினந்தோறும் இதே ஒரு இதா உனக்கு? அழுக வச்சுக்கிட்டு அழுது போய்கிட்டு. அம்மா நான் இன்னைக்கு மட்டும் லீவ் போட்டுக்கிறேம்மா, நாளைக்கு போயிடுறேம்மா. நீ நாளைக்கு லீவ் போட்டுக்க, இன்னைக்கு கிளம்பிடு, சரியா? ஏயா, நாளைக்கு சனி ஞாயிறு லீவ் தானே, அப்புறம் என்ன? பாத்துக்க, சனி ஞாயிறு நாளைக்கு லீவ் ஆமா. நாளைக்கு 2 நாள் ஜாலியா இருக்கலாம், சரியா? யோ நீ வண்டி எடு. புலப்புகளுக்கு படிக்கிறதுலாம் வலிக்குது. இந்த டிவியை பார்த்துக்கிட்டு போன பார்த்துக்கிட்டு இருக்க சொன்னா சோறு வேணா தண்ணி வேணா அது பாட்டுக்கு இருக்கு. வண்டியில ஏறு. வேணுமா? ஏறு வேகமா. ஐயோ நான் போகல. பைய புடி. யோ வண்டி ஏடியா. அப்பா யம்மா தலைவலியே வந்துருதும்மா. கிளம்ப மாட்டிக்கிறாம்மா. அங்க எதுவும் சாருங்க அடிப்பாங்களோ என்னவோமா? அதான் என்னன்னு தெரியலம்மா. அதனால கூட ஒரு சில பிள்ளைங்க போவாதுங்க, இந்த மாதிரி தான் அழுதுகிட்டு கிடக்குங்க. நம்ம தான் படிக்கல, இதுகளை படிக்க வச்சு இதுங்களை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரலன்னா இதுங்க நமக்கு மேல இருக்குதுங்க. என்ன பண்றது? பரவாயில்ல, நல்லா மல்லிப்பூ மாதிரி சுட சுட இட்லி போட்டிருக்கா. இன்னும் 2-3 இட்லியை சேர்த்து எடுத்துட்டு போகணும். நல்லா இருக்குது, இன்னைக்கு இதையே வச்சு ஓட்டிடலாம். வாங்கப்பா, இட்லி சூப்பரா சுட்டுருக்காப்பா மகா. நல்லா மல்லிப்பூ கணக்கா இருக்கு. சாம்பார் சட்னி அம்சமா கடையில வைக்கிற மாதிரி இருக்குப்பா. சரி இந்தா குடி. என்னதுப்பா? சந்தோஷக்கு போட்டீங்களா ஒரு பவுன் செயின், அதான் குடி. அப்பா எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, போடதை திருப்பி வாங்குறேன்னு சொல்லி. இதுல என்னமா இருக்கு? உனக்கும் ஆயிரத்தெட்டு கஷ்டம். அந்த ஆம்பளை நல்ல பொறுப்பானவனா இருந்தா பரவாயில்ல, பொறுப்பு இல்லாத வேணா இருக்கான். அதனால நீ என்ன பண்ணுவ? விடு, கொண்டு போய் கொடுத்து கடன் அடைங்க. சரிங்கப்பா. மாமா சாப்பிட வாங்க. ஆத்தி பாத்துட்டாலே என்னன்னு தெரியலையே. என்னங்க மாமா? பாட்டி சாப்பிட வாங்க. டா வாரமா. இங்க வச்சுட்டு போவோம், வந்து எடுத்துக்கிட்டோம். எப்பா பாத்துட்டாலும் நினைச்சிட்டேன்பா கொஞ்ச நேரத்துல. பார்த்தா என்னமா அவளா வாங்கி போட்டா? இல்லப்பா கல்யாணத்துக்கு வாங்கி போட்டதுல அதான். சரி கிளம்பி வருது, அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காத. அப்புறம் ஊருக்கே தண்டோர அடிச்சிருமா. என்னப்பா சாப்பிடுறியா? சாப்பிடுங்க. வாமா சாப்பிடு, உட்காரு. இந்த கையை கழுவிட்டு வந்துடுறேன், சாப்பிடு. முதல்ல நகையை கொண்டு போய் உள்ள வைமா, நான் அப்புறமேட்டுக்கு 10,000 ரூபாய் எடுத்து தரேன். கிளவி பாத்துச்சுன்னா என்ன எது நோண்டி கேட்கும். சரிங்கப்பா. காதலியே என் தேவதையே, நீ இருக்கும் வரைக்கு சந்தோஷம் வான்மலையே, பூவிழியே உன் பார்வையிலே
நான் உன்னை விட்டு எப்பொழுதும் போக மாட்டேன் கண்மணியே. செல்ல தங்கமே, உன் பார்வையிலே நான் வந்து போறேன் இந்த தனிமையிலே. எனக்காக எம்பிட்டு வேதனையில பாட்டு பாடுறாரு. இந்த பாட்டு கேட்கும்போது என்னை அறியாம என் கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுது. என்னங்க தேவதை, அழகு தேவதை, அழகு தேவதை, என்னாச்சு தேவதை உனக்கு? எனக்கு என்ன ஆகுறது, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னத்து சொல்றது தேவதை, உன்னை கட்டிக்கணும்னு இந்த மனசுல எம்பிட்டு ஆசையை வளர்த்து வச்சிருந்தேன். எங்க அம்மா அதை சுக்கு நூறாக்கிருச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, என் ஆத்தா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்ருச்சு. என் அண்ணே அந்த பேண்டு மண்டைங்க என்னைய பார்த்து வேலை வெட்டி இல்லாதவங்க உனக்கு கல்யாணம் தான் ஒண்ணு குறைச்சலான்னு கேட்டுட்டான். என் மனசு நொந்து போச்சுமா, நொந்து போச்சு. என்னங்க, அப்ப நம்ம கல்யாணத்துக்கு உங்க வீட்ல ஒத்துக்கலையா? என் வீட்டுல மட்டும் இல்ல, உன் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? மனசெல்லாம் கஷ்டமா இருக்குங்க. உங்களை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது. என்னால மட்டும் என்ன, என் அழகு தேவதையை விட்டுட்டு இருக்கவா முடியும்? என் தேவதை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். இப்பயே அதை முடிச்சுக்கலான்னு தான் உட்கார்ந்துருந்தேன். நீ வந்ததுனால அப்படியே கைத்த போட்டு இழுத்துட்ட. என்னங்க, நம்மள வாழவே விட மாட்டாங்களாங்க? தேவதை, இதுக்கு இருக்கிற ஒரே முடிவு உன் வீட்டுல ஒத்துக்கிட்டாதான் உண்டு. நீ ஏதாவது போய் பேசுறியா? ஒத்துப்பாங்களா? செருப்ப கழட்டி அடிப்பாங்க. நான் எப்படி போய் பேச முடியும்? அதுவும் உங்களை நான் விரும்புறேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன உப்பு கண்டம் போட்டுருவாங்க. என்ன தேவதை இப்படி சொல்ற? என் வீட்டுல நான் உன்னை பொண்ணு கேட்கணும்னு சொன்னா என்னை வீட்டை விட்டு துரத்துறாங்க. உன் வீட்டுல பொண்ணு கேட்கலான்னு பார்த்தா உங்க அப்பா அந்த பணமரத்து மண்டையே என்னை கழுவி ஊத்துவான். என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல. பேசாட்டுக்கு நம்ம நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிடலாமா? தேவதை, இந்த மாமா மேல உனக்கு அம்புட்டு ஆசையா ஓடி வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற? நம்ம ஊர்ல உள்ள பசங்களாம் என்னைய உருண்ட மண்டை, அது மட்டும் இல்ல முத்தி போன கிளவி, அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேசுவாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் என்னைய தேவதை, அழகு தேவதைன்னு சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். தேவதை அடிக்கடி பட்டுச்சா? இல்ல, உங்க வார்த்தையில விழுந்துட்டேன்னு சொன்னேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. நான் வீட்டை விட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் முன்னாடி சந்தோஷமா வாழலாம். தேவதை, உண்மையாவே இந்த மாமனை நம்பி வரியா? இனிமே என் மாமன் தான் எனக்கு எல்லாமே. தேவதையே, என் ராட்சசியே, உன்னை கட்டிக்க போறேன் மாமன் நான் தாண்டி. ஒரு முறை என்ன பாரு முகம் காட்டி. ஆத்தி, சிரிக்க சொன்னது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. அம்மா, கொஞ்ச நேரத்துல உசிரியே போயிட்டு வந்துருச்சம்மா. ஐயோ, இந்த சிரிப்பு ஒரு நாள் கேட்டதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு. இனி வாழ்நாள் முழுக்க இந்த சிரிப்பை தான் கேட்க போறேன்னா எனக்கு எப்ப என் கண்ணை கட்டுது. சொல்லுங்க நீ. சரி மகா, கிளம்புறேன், போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. நேரத்துக்கு சாப்பிடு, சாப்பிடாமலாம் இருக்காத சரியா? ஃபோன் பண்ணு, ஃபோனே பண்ண மாட்டேங்கிற பாரு. கூப்பிடுறேன். அப்புறம் மகா, பஸ்ஸுக்கு வேற போகணும். காசு எதுவும் இருக்கா? ஏற்கனவே எங்க அப்பா கொடுத்ததை உங்ககிட்ட தான் கொடுத்தேன். மறுபடியும் என்கிட்ட காசு கேட்டா நான் எங்க போறது? இந்த தடவை வந்தப்ப அவர் என் எல்லா காசையும் வாங்கிட்டு போயிட்டாரு. ஓ சரி சரி, நான் பாத்துக்கிறேன். தினமும் இங்க என்ன அச்சடிச்சுட்டா வந்து உட்காந்துருக்குது. இங்க இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு வெறும் 10 ரூபா கூட ஆகாது. அதுவும் இல்லாம இலவச பஸ் கூட விட்டுருக்காங்க. அந்த பஸ்ல வந்துகிட்டு இதுக்கு எப்ப பார்த்தாலும் 200 ரூபாய் அழுவணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? ஏற்கனவே வாங்கின 200 ரூபாயை அடுத்த தடவை கொடுக்குறேன்னுச்சு. இப்ப வரைக்கும் வாயே திறக்கல. இனிமே பாரு என்ன பண்றேன்னு. என்னங்க, அவ வேற வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க வேற நேத்து வந்து அழுததை பத்தி ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க. உன் பையன்கிட்ட தான் கேட்டேன். உன் அவர் தான் பெரிய இவர் மாதிரி கொடுத்த நகையை திருப்பி கொடுன்ட்டான். அப்புறம் நம்மளும் எங்க காசு வச்சிருக்கோம், அதான் அவங்க போட்ட நகையை எடுத்து கொடுத்துட்டேன். என்னங்க, மாப்பிள்ள என்ன நினைப்பாரு? போட்டதை அப்படியே திருப்பி கொடுக்குறாங்கன்னு நினைக்க மாட்டாரு. அப்ப நீ வேணா எதுவும் வச்சிருந்தீங்கன்னா கொடு, பிள்ளை கொடுப்போம். இருந்தா அப்படியே வச்சிருக்கவா விடுறீங்க? முந்தானில ஒரு 10 ரூபா சுருட்டி வச்சிருந்தாலும் அதை திறந்து எடுத்துட்டு போயிடுறீங்க. அப்புறம் என்கிட்ட என்கிட்ட காசு இருக்கிறது? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு பேசுற? இருந்தா பேசணும், இல்லையா வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். அப்பா, இந்தாமா 10,000 ரூபாய். என்ன தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. இதுல என்னமா இருக்குது? அதான் உன் தம்பிக்கு இந்த மாசம் சம்பளம் வந்துருச்சுல, நாங்க செலவுக்கு பாத்துப்போம். நீ முதல்ல கடனை கட்டுற வழியை பாருங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து 4 பேர் கத்துற மாதிரி வச்சுக்க கூடாது, அது அசிங்கம். சரிப்பா. யாரடி சும்மா உன் புருஷன் அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த கடனை கட்டுறதுக்கு இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காத. உன் நம்பிக்கை முதல்ல மாதிரி கிடையாது. இப்ப பொண்டாட்டின்னு வந்துருச்சு. இனி புள்ள குட்டி நாய் போச்சுன்னு வச்சுக்க 10-5க்கு பிச்சை தான் எடுக்கணும். அதனால ஒழுங்கா இருக்கிற வழியை பார்க்க சொல்லு. ஆமா, கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு செய்யறதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க சொல்லு. நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்கே உன் பையனுக்கு. பின்ன என்னடி, நீ ஒருத்தி மட்டுமா இருக்கிற? நீ ஒருத்தி மட்டுமா பிறந்த இந்த வீட்டுல? இன்னொருத்தி இருக்கு, அவளுக்கு கல்யாணம் காட்சின்னு ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது. அதையும் நாங்க பார்க்கணும்ல. உனக்கே அழுதுகிட்டு இருக்க முடியுமா? ஐயோ ஆத்தா, இனி
இனிமே இந்த வீட்ல 10 காசு கூட கேட்க மாட்டேன் போதுமா? அப்படி எதுவும் கேட்டனா என்னை வீட்டுக்குள்ளே விடாத, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடு. சரிம்மா கோவப்படாது. நான் சொல்றது எதுக்குமே நல்லதுக்கு தான். ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. வீட்டுக்கு வந்த புள்ள ஏதோ பொறுமையா இருக்கப்போ நல்லது. இதுவே வேற மாதிரி ஒண்ணு ஆகி போச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் ஏதாவது சண்டைக்கு வந்துருவாளுங்க, அப்புறம் வீட்டு பக்கம் விட மாட்டாளுங்க. இதெல்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குது நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னு. ஆமா, என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். வேலை வெட்டி போகாத ஆம்பளை கட்டிக்கிட்டு ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அவளுக்கு எதுவும் செய்ய முடியல, வைக்க முடியல, ஏகப்பட்ட வேதனையில இருக்கேன். உங்களுக்கு என்ன, பையன் சம்பாதிக்கிறான், அதனால வீட்டுல உட்காந்துருக்கீங்க. வீட்டுக்கு வந்த பிள்ளை அள்ள வச்சுக்கிட்டு இருக்க. சரி வாமா, நீ வா, நான் கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரேன். இல்லப்பா, நான் அவருக்கு ஃபோன் போட்டு வர சொல்றேன். நான் போய்க்கிறேன். அதான் காசு வந்துருச்சுல, இனி அவன் புருஷரே வந்து கூட்டிட்டு போவாரு. நீங்க கம்மன் இருங்க, பெட்ரோல் செலவு பண்ணிக்கிட்டு போவாம. பாத்தீங்களாப்பா, அவ கிடக்குறாமா கழுத. நீ வா, அப்புறம் மாப்பிள்ள எதுவும் தப்பா நினைச்சுக்காரு, பிள்ளைய தனியா அனுப்பி விட்டுருக்காங்க அப்படி இப்படின்னு. நீ வா. சரி, நானும் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். பிள்ளைய விட்டு வாங்க. சரி. என்ன காஞ்சனா, கிளம்பிட்டியா? ஆமா. என்னாச்சு, மூஞ்சி கொடுத்து கூட பேசாம போற? அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படித்தாமா? எங்கிட்டுமா? தோட்டத்துக்குமா? போயிட்டு வாங்க. மகா மகா, கா பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன், பின்னாடி வாங்க. இந்த வரேன். என்ன மகா, பாத்திரம் கழுவிட்டு இருக்கியா? ஆமாங்கக்கா. என்ன இம்புட்டு பாத்திரம் கிடக்குது? எல்லாத்தையும் எதுக்கு நீயே விளக்கிட்டு கிடக்குற? ஏதோ உன் நாத்தனார் காரி இருந்தாலும் அவளை விளக்க சொல்ல வேண்டியதானே? அவங்க தானே விளக்கிட்ட மாதிரி வேலை பார்ப்பாங்கக்கா. நான் அதனால யார்கிட்டயும் எந்த வேலையும் சொல்ல மாட்டேன், நானே செஞ்சிருவேன். ஏன்னா சும்மா உட்காந்துருந்தா அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இதுன்னா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதனால நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நான் பாட்டுக்கு நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்குன்னு எல்லா வேலையும் நீயே தலையில இழுத்து கட்டிக்குவியா? நான் அன்னைக்கே உன்ட்ட படிச்சு சொன்னனா இல்லையா? இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம்னு உன்ட்ட சொன்னேன், காதுலே வாங்கிக்கல. இப்ப தெரியுதா? அப்ப புரியல, இப்ப புரியுதுக்கா. சரி. என்னக்கா, இன்னைக்கு வேலைக்கு போலையா, வீட்லயா? இல்லம்மா, எங்க வீட்டுக்கு இந்த பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, ஒரு தாத்தாவும் பாட்டியும். அவங்க வீடு காலி பண்றாங்க, அவங்க சொந்த ஊருக்கே போறாங்களாமா. அதனால சாவி என்கிட்ட கொடுத்துட்டு போறேன்னாங்க. அதுவும் யாராவது வீடு வாடகைக்கு எதுவும் வந்தாங்கன்னா திறந்து காட்டுமான்னாங்க. அதனாலதான் சரி, அதை பார்க்கணுமேன்ட்டு இன்னைக்கு வீட்டுல இருந்துட்டேன். சரிங்கக்கா. என்னடா டீ யாரோ எடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தா நீ எடுத்துட்டு வர? வேலைக்கு சேர்ந்துட்டேல இந்த கடையில, அதான். வேலைக்கு சேர்ந்துட்டியா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, கையில 10 காசு இல்லைன்னோனையும் கூட இருக்கவன் கூட மதிக்க மாட்டேங்கிறான், வீட்டுல உள்ளவனும் மதிக்க மாட்டேங்கிறானுங்க. அதனாலதான் டீ கடைக்கு இந்த வந்துட்டு வேலைக்கு. அப்ப சரி, தினமும் உன் கடையிலே வந்து உன் பேர சொல்லி வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம் டீய. ஏன்னா இந்த கொலவரி இப்பதானே வந்து வேலைக்கே சேர்ந்திருக்கேன், அதுக்குள்ள என் பேர சொல்லி கடனை வாங்கி என்னை ஓட்டாண்டி ஆக்கிறதுனே. சரி எம்மாடி, அங்க டீ கடையில உட்காந்துருக்கிறது உன் புருஷன் மாதிரி இல்ல? புருஷன் மாதிரி இல்ல, புருஷனே தான் உட்காந்துருக்கேன். அங்கேயே போங்கப்பா, நான் அப்படியே அந்த ஆள் கூட இறங்கி போய்க்கிறேன். நீங்க அங்க வந்து இங்க வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். என்னங்க இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? பிள்ளைங்க என்ன வந்தாச்சா? வந்தாச்சு. இங்க வாயா, மாமனுக்கு ஒரு டீயா போடு. உனக்கு என்ன பாலா ஹார்லிக்ஸா? ஆமா, காசுல கொளுத்தா வச்சிருக்குது, பாலா ஹார்லிக்ஸானு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னண்ணே, என்ன வேணுண்ணே? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போய் வேலையை பாருப்பா. உங்க கூட சுத்திக்கிட்டு இருந்தவனா வேலைக்கு வந்துட்டானா? சரி, பொது இடம்னு பாக்குறேன், கையை நீட்ட வச்சிடாத. நீங்க போங்கப்பா, நான் போறேன். சரிம்மா, பாத்து பத்திரம், சண்டை கிட்ட போடக்கூடாது, அவன் கம்மன் இருக்கணும். சரிங்கப்பா. சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. புள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிட்டாளா? கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். என்னாச்சு காசு? அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்க வீட்டுல காசே இல்லன்றாங்க, அப்புறம் எப்படி காசு வந்துச்சு? நடிச்சுக்கிட்டு தெரிச்சாங்களோ? ஆமா, நீங்க நடிச்சு தெரிஞ்ச வந்து பாத்தீங்க. எங்க அப்பாவே பாவம், நம்ம போட்ட செயினை திருப்பி கொடுத்துட்டு அவருக்கு செலவுக்குன்னு வச்சு இந்த 10,000 கொடுத்து விட்டாரு. போட்ட நகை திருப்பி கொடுத்துட்டாங்களா? சரி, கடங்கார முடிஞ்சலாம் கொடுத்துருவோம், போதுமா? இந்த பொழப்புக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவனத்தான் விரும்பி கல்யாணம் பண்ண, மறந்துடாத, சரியா? அதான் ஏன் பண்ணேன்னு இப்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வேதனைப்படுற மாதிரி ஒண்ணு இருந்தா நீ இங்கிட்டு வர வேணாம், உன் வீட்டை பார்த்து கிளம்பி போ. இப்பவும் உங்க அப்பா என்ன அந்த முக்க கூட தாண்டி இருக்க மாட்டாரு, போன போற வந்து கூட்டிட்டு போ சொல்றேன், போறியா? சொல்லு. முதல்ல வண்டியை எடுங்க. இந்தா ஒரு டீக்கு காசை கொடுத்துட்டு வா. டீக்கு காசு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு டீ குடிக்க வரீங்க? ஏய், அதெல்லாம் நீ பேசக்கூடாது, போய் காசை கொடுத்துட்டு வா. எல்லாம் என் தலை எடுத்து ரொம்பதான் பண்றாளுங்க. சொகுசா இருந்தவனா கல்யாணம் பண்ணியே ஆகணும், கட்டியே ஆகணும், கட்டுனா ஒன்னதான் கட்டுவேன்னு ஏன் உசுர் எடுத்தா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது வேணும் இது வேணும் உயிர் எடுத்தா அப்புறம் நாங்க இப்படித்தான் இருப்போம்.